அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மழை நேரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியான ஐட்டம் தான். இது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுருக்கோம், அப்புறம் கார்ன், அப்புறம் வந்து உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, பெப்பர், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து சீஸ். இது நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூட இந்த கார்ன் சேர்த்துருங்க. கார்னையும் சேர்த்து மேஷ் பண்ணுங்க, நல்லா மேஷ் பண்ணிடணும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சோம். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுறோம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் இப்போ செஞ்சு காட்டுறேன். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் லைட்டாக, இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். இதே நல்லா தான் இருக்குது, ஆனால் இன்னும் நல்லா பாண்டிங் ஆகிடும். எல்லாம் சேர்ந்துடுச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு உருட்டி எண்ணெயில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இது இப்படி பண்ணிவிட்டு இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம இந்த உள்ளே வச்சிடணும். உள்ளே வச்சுட்டு இதை ஃபுல்லாக சீஸை உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம அப்படி உருட்டிக்கணும். என் கை கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால தான் இருக்குது. நம்ம கழுவிட்டு உருட்டினோன்னா நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ இப்படி தான் உருட்டணும். இப்போ இதை போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா உள்ளே உள்ள அந்த சீஸ் வந்து சூப்பராக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது நல்லா இது பண்ணிக்கோங்க. சென்டரில் ஹோல் மாதிரி போட்டு அது உள்ள இந்த சீஸ் வச்சுருங்க. சீஸ் வச்சுட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் நார்மலாக உருட்ட வேண்டியது தான். நல்லா உருட்ட வரும். இந்த மைதாலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா உருட்ட வரும். பாருங்கள், என்ன சைஸோ அது நம்ம தேவையான அளவுக்கு சைஸ் போட்டுக்கலாம். 2 உருண்டை ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைம்மா, அதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு எடுக்கணும். இது வந்து ப்ரெட்டை வந்து நம்ம தூள் பண்ணி வச்சுருக்குறோம். இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா இது பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து இது வரக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதனால் நல்லா கோட் பண்ணிடுங்க. உதிர்ந்து விழுந்துச்சுன்னா எண்ணெய் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நல்லா நம்ம ரவா லட்டு மாதிரி வச்சு இப்படி வச்சுருங்க. அடுத்து ஒரு இது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நல்லா பிடிச்சிருங்க. அப்போதான் அதோட ஒட்டிக்கும், அப்போது எண்ணெயில் வந்து விழுகாது. இது 2வது. ஸோ இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ அதில் நம்ம போட்டுக்கலாம். இது ஏற்கனவே வேக வச்சது தான் அது கொஞ்சம், அதனால வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. அந்த சீஸ் உள்ளே வந்து மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் வச்சா போதும். பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு. அவ்வளோதான்.
கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கம்மா, நல்லா அழகாக இருக்குது, பார்க்கவே உடைக்கவே மனசு வரல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்குது, மேலே செம்மையாக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை உடைச்சோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து இந்த சாஸில் டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, கீழே வந்து ஜூஸியாக நல்லா இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சீஸ் இருக்குது பாருங்கள், நல்லா எம்மின்னு. ரொம்ப ஆற வச்சு சாப்பிடக்கூடாது, உள்ளே நல்லா திக்காகிடும். கொஞ்சம் சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக வரும் சீஸ். ஓகே, செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.